ரீசெண்டா ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சாரோட ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அப்போ கமெண்ட்ஸ்லாம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா, மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் நீங்க இப்ப பார்த்த மாரி தான் இருந்தது. அவரோட பிக் சரியில்ல, அவர் அட்வைஸ் தப்பா இருக்கு. அண்ட் இன்னும் நெறைய பேர் கோவமாலாம் கமெண்ட் போட்டிருந்தாங்க. இத பார்த்தோன தான் என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எனக்கு ஒரு ஸ்டோரி ஞாபகம் வந்தது. கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் பேக் இருக்கும். சாரோட வீடியோஸ் ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அந்த ஸ்டேஜ்ல நெறைய பிகினர்ஸ் மாரி நானும் எப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்வெஸ்டர்ஸ்லாம் திங்க் பண்றாங்க அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்த டைம். இப்போ நீங்க ஒருத்தர் ரெகுலரா வாட்ச் பண்றீங்க. அவங்களோட லாஜிக்கும் ரீசனபிளா இருக்கு அப்படின்னா, நீங்க அவங்களோட அ அப்ரோச்ச ட்ரை பண்ணுவீங்க கரெக்ட்டா? ஸோ அதே மாரி நானும் சாரோட ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங்க எக்ஸ்பெரிமென்ட் பண்ண டைம் அது. அத பேஸ் பண்ணி நான் வாங்குன ஸ்டாக் தான் பிஜி இன்வெட். அந்த டைம்ல எனக்கு அந்த ஐடியா சென்சிபிளா இருந்தது. பட் அது நான் நெனச்ச மாரி ஒர்க் அவுட் ஆகல. ஸோ எவென்ச்சுவலி நான் அத லாஸ்ல தான் செல் பண்ணேன். அரவுண்ட் 12% லாஸ். அதோ அது ஒரு பெரிய அமௌண்ட்டா இருந்தாலும் 2 to 3 குவார்ட்டர்ஸ் நான் ஹோல்ட் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து டிவிடெண்ட்ஸ் பெர் குவார்ட்டர் ₹3 வந்தது. ஸோ டிவிடெண்ட்ஸ் வந்ததுனால அந்த லாஸ் வந்து ஓரளவு மேனேஜபிள் தான். பட் ஸ்டில் சைக்காலஜி அது ஒரு லாஸ் தான். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்மளோட திங்கிங்கிறது சிம்பிளா இருக்கும். லைக் எய்தர் அந்த ஸ்டாக் தப்பா, இல்ல அந்த அட்வைஸ் தப்பா, இல்ல ஈவன் அதை டிஸ்கஸ் பண்ற பர்சன் தப்பா அப்படின்ட்டு. பட் ஆஃப்டர் சம் டைம்க்கு அப்புறம் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் ரியலைஸ் ஆச்சு. இங்க இஷ்யூங்கிறது அந்த ஸ்டாக்லயோ இல்ல அதை டிஸ்கஸ் பண்ற பர்சன் மேலயும் இல்ல. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கும் ரியாலிட்டிலயும் இருக்கிற மிஸ்மேட்ச் தான் நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு இன்வெஸ்டருக்கும் ஒவ்வொரு சர்டைன் மைண்ட் செட் அண்ட் சர்டைன் ரிஸ்க் அப்படைட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் வந்து டிவிடெண்ட் கம்பெனிஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். சில பேர் ஹை க்ரோத் கம்பெனிஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். சில பேர் சைக்கிளிக்கல் பெட்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் என்னோட மைண்ட் செட்டும் அந்த டைம்ல டிஃப்ரெண்டா இருந்தது. இப்போ இருக்கிறத விட 4 இயர்ஸ் யங்கர். அண்ட் ஆல்சோ என்னோட ரன்வேவும் அதிகமா இருந்தது. ஸோ எனக்கு வந்து இட்ஸ் ஓகே ஃபார் டேக்கிங் ஹை ரிஸ்க் ஃபார் ஹையர் ரிட்டர்ன்ஸ். அதுக்கப்புறம் தான் ஸோ ஐ சேஞ்ச் மை ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஸ்லோலி ஹை க்ரோத் கம்பெனிஸ் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஏன்னா அது என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை மேட்ச் பண்ணுச்சு. ஸோ இப்போ லாஸ்ட் 4 இயர்ஸாக நான் அந்த எடுத்த டெசிஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் ஐ ரியலி மேட் சம் குட் மணி. ஃபார் எக்ஸாம்பிள், கம்பெனிஸ் லைக் பவுலர் ஃபோர்ஸ், பிஓசிஎல் அண்ட் ஐடிடி செமெண்டேஷன்லாம் ஐ மேட் குட் ப்ராஃபிட். ஸோ இது வந்து எனக்கு ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணுச்சு. என்னன்னா, லைக் லைக் இங்க ப்ராப்ளம்ங்கிறது மார்க்கெட்டோ இல்ல இன்வெஸ்டிங் இட் செல்ஃபோ கிடையாது. ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் டிஃப்ரெண்ட் இன்வெஸ்டர்ஸ் சூட் பண்ணுது, அவ்வளவுதான். இதுதான் நிறைய பேர் மறந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தரோட இன்வெஸ்டிங் ஸ்டைலுக்கு பின்னாடி அப்ரோச் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம ஜஸ்ட் பிளைண்டா ஸ்டாக் நேம்ஸ், நான் ஏர்லியரா பண்ணிட்டு இருந்த மாதிரி ஸ்டாக் நேம்ஸை காப்பி பண்றதுனால அதை அதை பேஸ் பண்ணி நம்ம வாங்குறதப்போ இன்கேஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரிட்டர்ன்ஸ் வரலன்னா அது ஃப்ரஸ்ட்ரேஷனாக தான் மாறும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் இந்த மாதிரி கமெண்ட்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நான் ஃபீல் பண்றேன். ட்ரூத் என்னன்னா, இன்வெஸ்டிங் அந்த மாதிரி ஒர்க் ஆகாது. ஈவன் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டர்ஸுமே டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஃபாலோ பண்ணாங்க. வாரன் பஃபர்ட்னா ஹை குவாலிட்டி பிஸ்னஸ், பீட்டர் லிங்க்ஸ்னா ஹை க்ரோத் கம்பெனிஸ். எல்லாரும் சக்சஸ்ஃபுல் தான், பட் ஜஸ்ட் அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் தான் டிஃப்ரெண்ட். ஆக்சுவலி இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஆப்ரேட் ஆன் டிஃப்ரெண்ட் டைம் ஹாரிசான்ஸ். சில ஸ்ட்ராட்டஜிஸ் ரெக்வயர் பேஷன்ஸ். ரிசல்ட்ஸ் விசிபிள் ஆகிறதுக்கு முன்னாடி இட் ரிக்வயர்ஸ் செவரல் இயர்ஸ் ஆஃப் பேஷன்ஸ். நம்ம ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜில வந்துட்டு ஒரு ஷார்ட் டேர்ம் எக்ஸைட்மெண்ட் எதிர்பார்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டா டிசப்பாயின்மெண்ட் தான் வரும். ஸோ என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வித் பிஜின்னு வேட்ட இப்போ டிஃப்ரெண்டா எனக்கு தெரியுது. அந்த டைம்ல நான் அதை மிஸ்டேக்கா தான் பார்த்தேன். பட் இன்னைக்கு அது ஒரு இம்பார்ட்டன்ட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு இருக்கு. ஏன்னா அந்த ட்ரேட் தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி நான் என்ன மாதிரி இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு திங்க் பண்ண வச்சது. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பேஸ் பண்ணி எனக்கான அப்ரோச்சை டெவலப் பண்ண வச்சது. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடுறப்போ அவுட்கம்ஸும் சிக்னிஃபிகண்டா இம்ப்ரூவ் ஆகுது. இப்போ நான் இந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறப்போ சுச்சுவேஷன் சிமிலரா தான் இருக்கும்னு ஃபீல் பண்றேன். ஜஸ்ட் த மிஸ்மேட்ச் பிட்வீன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் த ஃபாலோவர். ஸோ இந்த டிஸ்கஷனோட ரியல் டேக்அவேங்கிறது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் ரைட்டா ராங்கான்னு இல்லை, உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி சூட் ஆகுதுன்னு தான். எனக்கு தெரிஞ்சு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சாரோட ஸ்டைலுங்கிறது மோஸ்ட்லி கைண்ட் ஆஃப் டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜி வித் ஸ்லோ அக்குமுலேஷன் ஃபார் லாங் டேர்ம் காம்பவுண்டிங். ஸோ ஈவன் ஸோ அது உங்களுக்கு சூட் ஆகலைன்னா தென் யூ கேன் ஆல்சோ டெவலப் யுவர் ஓன் ஸ்ட்ராட்டஜி, ரைட்? ஈவன் அது தப்பாகவே இருந்தாலும் உங்களுக்கு அது சூட் ஆகாதுன்னு பட்சத்தில் யூ கேன் மூவ் ஆன்ல ரேதர் தேன் ஜஸ்ட் அட்டாக்கிங் ஹிம். பிகாஸ் அட் த எண்ட் இன்வெஸ்டிங் அது வெரி பர்சனல் ஜேர்னி. இங்கே பை டெசிஷனும் நீங்கள் தான் எடுக்க போறீங்க, செல் டெசிஷனும் நீங்கள் தான் எடுக்க போறீங்க. ஈவன் போர்ட்ஃபோலியோ ப்ளீட் ஆகிற டைம்லையும் அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கான நர்வ்ஸ் உங்களோட மைண்ட் செட்டில் தான் இருக்கு. ஸோ டிசைட் வாட் டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி யூ ஆர் பிளேயிங் அண்ட் யூ கேன் கிரியேட் யுவர் போர்ட்ஃபோலியோ லைக் தட். அண்ட் ஆல்சோ இன்னும் நான் சொல்ல நினைச்சேன். இப்போ 1 or 2 days முன்னாடியே அவர் ஸ்டாக்ஸ் வந்து சீப்பா இருக்கு பொறுக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னு நிறைய பேர் அஃபண்ட் ஆயிருந்தீங்க.
லைக் எப்படி நீங்க பொறுக்கிக்கோ வந்து பொறுக்கி அதோட கம்பேர் பண்ற மாதிரி இருக்கு, நீங்க எப்படி பொறுக்கிக்கோங்கன்னு சொல்லலாம் அப்படின்ட்டு. பட் ஐ ஃபீல் அவர் ஜெனியூனா அந்த இன்டென்ஷன்ல சொல்லலாம் தான் நான் ஃபீல் பண்றேன். பொறுக்கிக்கோங்கன்னு அவர் சொன்னதா ஐ ஜஸ்ட் see it as a slang. பட் எனிவேஸ் நானும் பிஜி இன்வைட் எக்ஸ்பீரியன்ஸை ஒரு ஃபெயிலியரா பார்க்கல எனிமோர். பிகாஸ் அட் எண்ட் ஆஃப் த டே அதுதான் என்னோட இன்வெஸ்டிங் ஸ்டைலை ரீஃபைன் பண்றதுக்கான ஒரு ஸ்டெப்பா இருந்தது. அண்ட் சம்டைம்ஸ் அதுதான் மார்க்கெட் கொடுக்குற வேல்யூபிள் லெசன் போல.